பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாங்க கோல்ஃப்ரூ கமரன் யாப்பை பார்த்துட்டோம். கோல்ஃப்ரூ கமரன் யாப்பை பொறுத்த வரைக்கும் கோல்ஃப்ரூ கமரன் யாப்ல நாங்கள் எதை பார்த்தோம்? அதோட பின்னணி என்ன, அதே போல அதுல அரசாங்க சேவை எப்படி இருக்குது, அதுல புதுசாக கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் என்ன போன்ற விஷயங்களை பார்த்தோம். அதை நான் மனனமாக்குறதுக்கு மெமரிக் ஷேப் சிஸ்டம் மூலமா சொல்லியிருந்தேன். அதோட ஆழ் மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தா தான் இனி நான் கொண்டு போற யாப்புகளும் அதுக்கு நான் பயன்படுத்திக்கிற டெக்னிக்கும் உங்களுக்கு விளங்குறதோட இந்த யாப்புகளும் உங்களோட மனசுல நிற்கும். மொத்த முழு யாப்புகளும் உங்களோட மனசுல அப்படி நிற்கும். நீங்க பார்க்காம சொல்லை மேலும் எழுதை மேலும். எனவே நீங்க நாங்க சொல்ற மெத்தட்டை நீங்க ஆஹ், கையாண்டு சரியான முறை பின்பற்றினா சரி. இப்ப நாங்க அந்த வகையில பார்க்க போறது குரு மக்களும் அரசியல் சீர்திருத்தம். எந்த ஒரு யாப் எடுத்துக்கொண்டாலும் அதுக்குன்னு ஒரு பின்னணி இருக்குது, அதுக்குன்னு சில சீர்திருத்தங்கள் இருக்குது. இது ரெண்டுமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா கோல்ஃப்ரூ கமரன் யாப்பை பொறுத்த வரைக்கும் அப்பதானே ஃபர்ஸ்ட் அரசியல் சீர்திருத்தம் வருது. எனவே அங்க நாங்க புதுசா சில விஷயங்களை படிச்சோம். இனி வார யாப்புகளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சீர்திருத்தங்கள். கோல்ஃப்ரூ கமரன் அரசியல் யாப் அப்படியே வச்சுட்டு சில சீர்திருத்தங்களை மட்டும் பண்ணினாங்க. எனவே அந்த சீர்திருத்தங்கள் என்னங்கிற விஷயத்தை விளங்கி கொண்டு அது கோல்ஃப்ரூ கமரோட நாங்க லிங்க் பண்ண போறோம். அப்ப நாங்க இதுக்கு என்ன மெத்தடை பயன்படுத்த போறோம்? லிங்கிங் மெத்தடை பயன்படுத்த போறோம். சரியா? ஓகே. இப்ப குருமக்களம் அரசியல் சீர்திருத்தம் இதுல பின்னணியை பொறுத்த வரைக்கும் கோல்ஃபுக் அரசியல் யாப்புல பார்த்தோம். ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தினாங்க. அந்த அதோட சேர்த்து தான் இதுல பின்னணியையும் நீங்க விளங்கி லிங்க் பண்ணி வச்சுக்கொள்ளணும். என்ன? ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தினதால ஒரு படிச்ச வர்க்கம் தோற்றம் பெறுது. அந்த படிச்ச வர்க்கம் என்ன செய்யறாங்க? நிறைய புத்தகங்கள் அது இதுகளை படிச்சு வெளிநாடுகள நிர்வாகம் எப்படி இருக்குது, அரசியல் எப்படி இருக்குது, எங்களோட நாட்டுக்கு சுதந்திரம் என்ன, சமத்துவம் என்ன, எல்லாத்தையும் விளங்கி கொள்றாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பிரித்தானியர்கள்ட்ட சீர்திருத்தம் கோல்ஃபுல் கமரன் அரசியல் சீர்திருத்தம் என்ன செய்யறாங்க? கோல்ஃபுல் கமரில் படித்த இளைஞர்கள் உருவான உடனே கொஞ்சம் கொஞ்சமா சீர்திருத்தம் கேட்கிறாங்க. அந்த வகையில தான் ஆரம்பத்துல படிச்சவங்க கொஞ்சம் பேர் பிரித்தானியர்கள்ட்ட போய் சீர்திருத்தம் கேட்டாங்க. அவங்க கொடுக்கல. அதுக்கு பிறகு 1908 ஜேம்ஸ் பீரிஸ்ங்கிறவர் ஒரு சீர்திருத்தத்தை கொடுக்கிறாரு. எங்களுக்கு இப்படி சில விஷயங்களை உள்ளடக்கி எங்களுக்கு ஒரு சீர்திருத்தம் தாங்க அப்படின்னு சொல்லி. இதை இன்னும் சில சங்கங்களும் சேர்ந்து இந்த கரைநாடு உற்பத்தியாளர் சங்கம், சிலாவச் சங்கம், யாழ்ப்பாண சங்கம் இவங்களும் சேர்த்து கொஞ்சம் புஷ் பண்ணதால என்ன செய்யறாங்க? ஓகே, இவங்களுக்கு நாங்க ஒரு அரசியல் சீர்திருத்தம் கொடுப்போம்னு சொல்லி கொண்டு வரதுதான் குரு மக்களும் அரசியல் சீர்திருத்தம். அப்ப இதுதான் பின்னணி. இவங்க வச்ச சீர்திருத்த கோரிக்கை என்ன? முதலாவது சொல்றாங்க, சட்டவாக்கு கழகத்துல உத்தியோகப்பற்றவர்கள எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகரிங்க. கொஞ்சம் அதிகரிங்க. ஏன்? ஏற்கனவே நாங்க பார்த்தோம் உத்தியோகப்பற்றவர்கள் யாரு? இல்லைங்க, சுதேச மக்கள். அவங்க ஆரம்பத்துல கொஞ்சம் குறைவா இருந்தாங்க. ஒரு 6 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. உத்தியோகப்பற்றுள்ளவங்க கூட பேர் இருந்தாங்க. இவங்க சொல்றாங்க எங்களுக்கு கொஞ்சம் கூட்டித்தாங்க. அதே போல இந்த இனவாரி பிரதிநிதித்துவம் வச்சிருக்கீங்களே, இன ரீதியாக நீங்க சட்டசபைக்கு ஆக்கள் எடுக்கிறீங்க தானே, இதை நீக்குங்க. இது எங்களுக்கு சரி வராது. மூணாவது சொல்றாங்க, பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்துங்க. அப்படின்னா ஒரு பிரதேசமா நீங்க என்ன செய்யுங்க? சட்டசபைக்கு ஆக்கள் எடுங்க. அதே போல சட்டவாக்கு அதிகாரிகளை அதிகரிச்சுட்டாங்க. 4 கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. ஆனா இந்த கோரிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாலும் ஆனா என்ன செய்யறாங்கண்டா இதை கொடுக்கறதுக்கு முன் வராங்க. இதுதான் பின்னணி. இப்ப அந்த வகையில என்னென்ன சீர்திருத்தங்களை மேற்கொண்டாங்கன்னு பாருங்க. முதலாவது சட்டசபை, தேர்தல் முறை அறிமுகம், வாக்குரிமை அறிமுகம், கற்றோர் குழாம் அரசியல் பங்கு பெற்றல், உத்தியோகப்பற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்? சட்டசபை கோல்ஃபுகம்ல பார்த்துட்டோம். அப்ப அதுல இருக்கிற விஷயத்தை தான் இதுல ஒப்பிடுவோம். ஒப்பிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கொள்வோம். அடுத்து தேர்தல் முறை அறிமுகம், இது கொஞ்சம் புதுசான விஷயம். வாக்குரிமை அறிமுகம், இது ரெண்டுமே ஒன்றுதான். அதே போல கற்றல் கற்றோர் குழாம் அரசியல பங்கு பெற்றது, இது நாங்க அங்க பார்த்தோமே. என்ன பார்த்தோம்? ஆங்கில மொழி அறிமுகப்படுத்தினாங்க. அதோட தொடர்புபடுத்தி இதை பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். அதே போல உத்தியோகப்பற்றவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படாது. அதையும் நீங்க அங்க நாங்க பார்த்ததோட அதை நாங்க சேர்த்து பார்ப்போம். அதை எப்படி பார்ப்போம்? இங்க பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதல்ல சட்டசபை. சட்டசபையில அதுல எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க, இதுல எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க, அதை நீங்க பார்க்கணும். இப்ப அதுல 15 சொன்னா இதுல 21. இது ஒவ்வொன்றா கூட்டிட்டு போகும். அடுத்த ஆப்ல இது இன்னும் கொஞ்சம் கூடும், அடுத்த ஆப்ல இன்னும் கொஞ்சம் கூடும். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கோல்ஃபுர் கமரன்ல எண்ணிக்கை எத்தனை, சட்டசபையில எத்தனை, அதுக்கு அடுத்தது எத்தனை, இந்த அந்த லிங்கிங் மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்க லிங்க் பண்ணி இதை ஞாபகம் வச்சு கொள்ளணும். உத்தியோகப்பட்டுள்ளவர்கள் இதுல பாருங்க 11. இதுல
11, உத்தியோகப்பற்றவர்கள் 10. ஆறுல இருந்தது பாருங்க, கொஞ்சம் கூடி வேற இன்னும் கொஞ்சம் கூடி இருக்குது, 10ஆக மாறி இருக்குது. அப்ப இதை நீங்க அதோட ஒப்பிட்டு ஞாபகம் வச்சு கொள்வீங்க. இதுல ரெண்டு விஷயம் இருக்குது பாருங்க. உத்தியோகப்பற்றவர்கள்ல ரெண்டு வகையானவங்க இதுல இருக்கிறாங்க. முதலாவது நியமனம், அதாவது தேசாதிபதியோ யாரோ நியமிச்சு வந்தவங்க. அடுத்தது வாக்குரிமை மூலம் தெரிவு செய்யப்பட்டு வந்தவங்க. ஏண்டா இதுல இவங்க வாக்குரிமையினோட மேலதிகமா எட் பண்றாங்க. அதாவது மக்கள்ற வாக்கு மூலமாகவும் மக்கள் தெரிவு செஞ்சும் ஒரு 4 பேர் இந்த சட்டசபைக்கு வர இயலும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரே ஒரு படித்த இளைஞர் வந்திருந்தாரு, அதான் சார் பொன்னமனம் ராமநாதன். ஏன் அப்படின்னா இவங்க சொல்லியிருந்தாங்க, யாருக்கெல்லாம் சொத்து இருக்குதோ, கல்வி அறிவு இருக்குதோ, அதே போல எழுத வாசிக்க தெரியுமோ, இவங்க எல்லாரும் மட்டும்தான் ஓட் போட இயலும். அப்படின்னா இலங்கையிலே ஒரு 4% பேர் வருவாங்க. அந்த 4% பேரும் ஓட் போட்டு தெரிவு செய்யப்பட்டு வந்தவங்க தான் இந்த 4 பேரும். அதுல இலங்கையர் ஒரு ஆள் இருக்கிறார், படித்த இலங்கையர் சார் பொன்னமனம் ராமநாதன். சரியா? இந்த சார்ட்டை நீங்க எப்படி ஞாபகம் வச்சு கொள்வீங்க? கோல்ஃப்ரூக் கமர் என்ற சார்ட்டை அப்படியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தலையில, ஏன் அதுக்கு நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன். அதை அப்படியோ வச்சு இதை நீங்க தொடர்புபடுத்துவீங்க. அதுல அப்படி இதுல இப்படி அப்படி இருக்க சொல்லி பாருங்க, ஞாபகத்துல நிற்கும். அடுத்தது தேர்தல் முறை அறிமுகம். இவங்க புதுசா கொண்டு வந்த விஷயம் தான் அந்த தேர்தல் முறை அறிமுகம். என்ன, முதல் முறையாக இச்சீர்திருத்தத்துல தேர்தல் முறையை கொஞ்சம் கொண்டு வராங்க. இதுக்கு முதல் இருக்கல்ல, முதல் முறையா கொண்டு வராங்க. இதுதான் அடித்தளமிட்டுச்சு பிற்காலங்கள்ல சர்வஜன வாக்குரிமை எல்லாம் வாரத்துக்கு. சரியா? ஆஹ் கொண்டு வராங்க. கொண்டு வந்து என்ன சொல்றாங்க, எல்லாரும் ஓட் போட இயலாது, சொத்து இருக்கணும், கல்வி இருக்கணும், அது ஆண்களா இருக்கணும், 25 வயசுக்கு மேல இருக்கணும், இப்படிப்பட்ட ஆட்கள் தான் என்ன செய்ய இயலும், நீங்க ஓட் போட இயலும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு தேர்தல் முறையை கொண்டு வந்தாங்க. அப்ப தேர்தல் முறை. அடுத்தது வாக்குரிமை. தேர்தலுக்கு வாக்கு இருக்கணும். அந்த வாக்குரிமை யாருக்கு இருக்குது? அதான் நான் சொன்னேன், சொத்துரிமை கல்வி உரிமை. அப்ப இந்த ரெண்டு விஷயங்கள் புதுசா கொண்டு வராங்க. இதை நீங்க கோல்ஃப்ரூக் அவனோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கொள்ள இயலும். எப்படி தெரியுமா? அங்க வந்து தேர்தல் முறை இருக்கல்ல, இதுல தேர்தல் முறை இருக்குது அப்படின்னு நீங்க ஒரு சொல்லி பாருங்க, அது ஞாபகத்துல நிற்கும். கோல்ஃப்ரூக் கமர்ல தேர்தல் முறை இல்லை, இங்க தேர்தல் முறை இருக்குதுன்னா அதான் உங்களுக்கு இது ரெண்டுமே ஞாபகத்துல நிற்கும். அடுத்து கற்றல் குழாம் அரசியல் பங்கு பெற்றல். இது என்ன விஷயம்? இது எப்படி தொடர்புபடுத்தி பாடமாக்குவீங்க? வோல்ஃப்ரூக் கமரன்ல என்ன ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்துறாங்க. அதுல ஒரு கற்றோர் குழாம் தோன்றியதுன்னு நாங்க படிச்சிருந்தோம். இப்ப நாங்க என்ன படிக்கிறோம்டா, அந்த கற்றோர் குழாம் அரசியல்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இதை நாங்க படிக்கிறோம். இதை நாங்க பின்னணியிலேயே பார்த்துட்டோம். என்னென்ன செஞ்சாங்க இவங்க? இவங்க ஈடுபட்டாங்க, சீர்திருத்தங்கள் கேட்டாங்க. அதே போல இவங்க வந்து ஒரு கற்ற ஒரு ஆளை தெரிவு செய்யற அளவுக்கு ஒரு அதிகாரம் கொஞ்சம் இவங்களுக்கு கிடைத்தது. அதனாலதான் சார் பொன்னமனம் ராமநாதன் படித்தவர் சார்பாக வாராரு. அப்ப இந்த விஷயங்களை நீங்க அதை ஒப்பிட்டு பாடமாக்குவீங்க. அதே போல உத்தியோகப்பற்றவர்களின் எண்ணிக்கை, உத்தியோகப்பற்றவர்களின் எண்ணிக்கை அங்க 6ஆ இருந்துச்சு, அதுக்கு பிறகு 8ஆ மாறுனுச்சு. அது வந்து இங்க 10ஆக மாறுது. அப்ப அதை ஒப்பிட்டு இதை நீங்க பாடமாக்கி கொள்வீங்க. இப்ப அடுத்தது நாங்க பார்க்க போறது, இந்த குரு மக்களும் சீர்திருத்தத்தால இலங்கைக்கு கிடைச்ச நன்மைகள். என்ன நன்மை? இது வந்து ஏற்கனவே படிச்ச விஷயம் தான் இதுல வரும் பாருங்க. இலங்கையில் அரசியல் யாப்பின் வளர்ச்சியை அடுத்த கட்ட நகர்வுக்கு சீர்திருத்தம் கொண்டு சென்றது. எப்படி? போல்ஃபுரூக்ல இருந்தது அடுத்த கட்டமாக ஒரு படி முன்னேறுது. அதைத்தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. அப்ப நீங்க அங்க நல்லா விளங்கி படிச்சிருந்தீங்கன்னா நீங்க எழுதுற நன்மை எழுதுவீங்க. இப்ப நீங்க இந்த நன்மையை படிச்சுட்டு எப்படி செய்யணும், இது ஒருக்கா சொல்லி பார்க்கணும். கோல்ஃப்ரூக்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துருக்குது, அதைத்தான் இங்க நன்மையா சொல்றாங்கன்னா அது உங்களோட மைண்ட்ல போய் கிளிக் ஆயிரும். இது ஒரு நன்மைன்னு கிளிக் ஆயிரும். அடுத்தது, இதில் அறிமுகப்படுத்தப்பட்ட தேர்தல் முறையும் கற்றோர் குழாமிற்கான பிரதிநிதித்துவமும் அரசியலமைப்பின் வளர்ச்சியை காட்டுகிறது. பாருங்க, ஏற்கனவே கோல்ஃப்ரூக்ல ரெண்டும் இல்ல, இங்க இருக்குது. அப்ப முதலாவது பாயிண்ட்ஸ் தான் கொஞ்சம் விளக்கமா எழுதுறாங்க, அது ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அப்ப இதை நீங்க எழுதுவீங்க. அடுத்தது, கற்றோர் குழாமின் அரசியல் பிரவேசம் இலங்கையில். அதாவது கற்றோர் குழாம் வந்ததால இலங்கையில சீர்திருத்த கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, அவங்க சில இயக்கங்களை உருவாக்குறாங்க. இதை நாங்க பார்த்திருந்தோம். இது குருமங்கலத்தை பின்னணியிலேயே பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம ஆஹ் இதை நீங்க எப்படி பாடமாக்கி எழும்டா, கோல்ஃப்ரூக் கமரன்ல என்ன ஆங்கில கல்வி அறிமுகம், அதனால கற்றோர் குழாம் உருவாங்கினாங்க. அந்த கற்றோர் குழாம் என்ன செஞ்சாங்க? சீர்திருத்தம் கேட்டாங்க, இயக்கங்கள் ஆரம்பிச்சாங்க. இப்படி நீங்க லிங்க் பண்ணி இதை பாடமாக்கணும். அதே போல உத்தியோகப்பற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததானது சுதேசிகளோட வலுவை கொஞ்சம் கூட்டுனுச்சு. பாருங்க, கொஞ்சம் உத்தியோகப்பற்றவர்கள் எண்ணிக்கை கூட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம், இலங்கையர்கள் கொஞ்சம் வலுவாகிறாங்க. அப்ப இதை நீங்க எப்படி பாடமாக்குவீங்க? கோல்ஃப்ரூக்ல உத்தியோகப்பற்றவர்கள் எண்ணிக்கை அது குடும்பங்கள் அதிகரிச்சுச்சு. அப்படி அதிகரித்ததால என்ன நடந்துச்சு?
வலு கொஞ்சம் கூடினுச்சு. இதை இப்படி லிங்க் பண்ணி நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளணும். அதே போல தோட்டப்புற ஐரோப்பியர் சார்பிலும் நகர்ப்புற ஐரோப்பியர் சார்பிலும் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டதால பெருந்தோட்டத்துறையும் அது சார்ந்த தொழிலும் வளர்ச்சி அடைந்தது. அப்படின்னா நீங்க இதுல என்ன செய்றீங்க? ஆ இந்த வாக்குரிமை மூலம் ஐரோப்பியர்கள் தெரிவு செய்யப்படுறாங்கன்னு பார்த்தீங்க. ஐரோப்பியர்கள்ல யாரு? அவங்க இலங்கையில வாழ்ந்தாங்க. பெரிய பெரிய தோட்டங்களுக்கு முதலாளிமாரா இருந்தாங்க. அவங்கள சட்டசபைகள் எடுத்து என்ன நடக்கும்? பெருந்தோட்டத்துறை இன்னும் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். அதத்தாங்க நன்மையா சொல்றாங்க. அடுத்தது வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை வழங்கியது. பிற்காலத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை குடுத்தது தான் பின்னுக்கு சர்வஜன வாக்குரிமை வாரத்துக்கு ஒரு காரணமா இருக்குது. அப்ப நீங்க இதுல மேலுக்கு நீங்க சீர்திருத்தம் ஒண்ணு என்ன பார்த்தீங்க? வாக்குரிமை வழங்கினது. அதோட சேர்த்து இத லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு நன்மை. அதுல வந்து குடுத்ததால தான் பின்னால சர்வஜன வாக்குரிமை வந்துச்சுங்கிறத ஒருக்கா சொல்லி பாருங்க. அது உங்க மைண்ட்ல அப்படியே லிங்க் ஆகி அப்படியே ஞாபகம் நின்றும். அடுத்தது தேர்தல் முறை ஒன்று அறிமுகப்படுத்தினது பிற்காலத்துல என்ன ஒரு நல்ல தேர்தல் முறை உருவானதுக்கு வாய்ப்பாக அமைந்தது. இது வந்து நன்மைகள். குறைபாட்ட பார்த்தீங்கன்னா, குறைபாடு என்ன? தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டாலும், தேர்தல்ல வாக்களிக்க உரிமை எல்லாருக்கும் இருந்துச்சா? இல்ல. அப்ப அந்த சீர்திருத்தத்த நீங்க ஏற்கனவே படிச்சுட்டீங்க. கொஞ்சம் பேருக்கு தான் வாக்களிக்க உரிமை இருந்துச்சு. அப்ப அதுல நீங்க லிங்க் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அப்படி கொஞ்சம் பேருக்கு குடுத்ததால இது ஒரு தீமையாக அமையுதுங்கிறது அந்த இடத்திலேயே நீங்க லிங்க் பண்ணிறணும். அடுத்தது தோட்டப்புற, நகர்ப்புற ஐரோப்பியர் பிரதிநிதித்துவமானது தோட்டத்துறையின் அபிவிருத்தியை முன்னோக்கி சென்றது. இது ஒரு நன்மையா தான் பார்த்திருந்தோம். இது ஒரு தீமைக்கு என்ன? தோட்டத்துறை முன்னேறினா வறண்ட விவசாயம் பின்னேறும். அதுல மக்கள் அவங்களோட உழைப்புக்கு எங்க போவாங்க? அவங்களோட வருமானத்துக்கு எங்க போவாங்க? அப்ப அதுல குடும்பம் என்ன செய்யும்? அப்ப இது ஒரு தீமை. அதேபோல படித்த இளைஞர் தானே கொஞ்சம் ஆட்சிக்குள்ள வந்தாங்க. இவங்கள்ட்ட ஒரு மிதவாத போக்கு தான் இருக்கும். அதாவது கொஞ்சம் சீர்திருத்தம் மூலமாக நாங்க கொஞ்சம் யாப்பு கேட்போம், இதைவோம், நடுநிலைமையா இருப்போம். கொஞ்சம் புரட்சி செஞ்சு எங்களுக்கு இது வேணும், சுதந்திரம் வேணும்லாம் கேட்க மாட்டாங்க. அப்ப இது ஒரு தீமையாக இருக்குது. இப்ப அடுத்ததாக நாங்க பார்க்க போறது மணிங் அரசியல் சீர்திருத்தம். 1921 மணிங் அரசியல் சீர்திருத்தம். இது வந்து என்ன நடக்குதுன்னா, இலங்கையில ஆரம்ப காலத்துல இவங்கட கோல்ஃபுர் கமரன் புடிக்கல எங்களுக்கு. ஏன் புடிக்கலன்னு சொன்னா, ஆ கோல்ஃபுர் கமரன பொறுத்தவரைக்கும் கோல்ஃபுர் கமரன பொறுத்தவரைக்கும், அது இனவாரி பிரதிநிதித்துவம் வச்சிருக்குது. அது வந்து சரியில்ல. அது இனங்களுக்கு இடையிலான சண்டைகள் ஏற்படுத்துது அப்படின்னு சிங்கள தலைவர்கள் நெனச்சாங்க. அது மட்டும் இல்ல. அவங்களுக்கு இன்னொரு உள்நோக்கம் இருந்துச்சு. இனவாரி பிரதிநிதித்துவம் வச்சா, சிங்களாக்கள், தமிழாக்கள் எல்லாரும் சமனா தான் இருக்கிறாங்க. ஒரு அளவுக்கு. இது சரி வராது. ஏன்னா நாங்க தான் கூட பிறந்த இலங்கையில இருக்கிறோம். நாங்க தான் கூட பேர் வரணும்னா அவங்களோட ஒரு எண்ணம் ஒண்ணு இருந்திக்கலாம். அப்ப இவங்க இத சொல்றாங்க. இது ஒரு கோபம். அடுத்தது என்னன்னா, இளைஞர்கள் படிச்சாங்க கொஞ்சம் இருந்தாங்க தானே. அவங்க எல்லாரும் சேர்ந்து இயக்கங்கள் ஆரம்பிக்கிறாங்க. இலங்கை தேசிய இயக்கம், அதேபோல சீர்திருத்த இயக்கம் இப்படி ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீர்திருத்த இயக்கத்துல பெரிய பெரிய படிச்சாக்கள் இருந்தாங்க. இவங்க சீர்திருத்த கோரிக்கைகள தான் முன்வைப்பாங்க. இப்படி. இந்த தேசிய இயக்கத்துல எல்லா மக்களும் இருந்தாங்க. இவங்களும் சீர்திருத்தம் முன்வைப்பாங்க. ஆனா கொஞ்சம் இலங்கை ஃபுல்லா சுதந்திரம் அடையணும் அப்படின்னு நெனைச்சாங்க. அப்ப இப்படியெல்லாம் ஆரம்பிச்சு கொண்டு போய் இருக்கும்போது, இலங்கையில ஒரு பெரிய கலவரம் நடக்குது. சிங்கள, முஸ்லிம் கலவரம். என்னன்னா, ஒரு பள்ளிவாசல்ல முஸ்லிம்கள் தொழுது கொண்டிருக்கும்போது, சிங்களவர்கள் ஒரு பெரிய ஒரு விழா ஒண்ணு நடக்குது. ஒரு அ விழா ஒண்ணு. அதுல வாராங்க. வரும்போது இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அப்ப இவங்க சொல்றாங்க, "நீங்க ரோட்ல இப்படி போகாதீங்கன்னு." அவங்க, "நாங்க போவோம் தான்னு" சொல்றாங்க. அப்ப 2 பேருக்கும் சண்டை வந்து இனக்கலவரமா மாறி, பல உயிர்கள் இதுல அழிக்கப்படுது. பிரித்தானியர் என்ன செய்றான்டா, பார்த்துட்டு இருந்து போட்டும். நல்லா அடிச்சு சாவு வரைக்கும் பார்த்துட்டு இருந்து போட்டும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து அடக்குறான். அடக்கும்போது பாரபட்சமா சிங்களவர்களுக்கு கூட அடக்குமுறை குடுக்குறான். ஏன்னா நீங்க தானே சீர்திருத்தம் கேட்டு கேட்டு இருந்தீங்கன்ட்டு அதையும் கோவத்துல வச்சு அடக்குறான், கொல்றான். ஆ இதெல்லாம் பார்த்து சிங்கள மக்கள்லாம் கோவப்படுறாங்க. தங்களுக்குள்ள எவ்வளவு பிரிவுகள் இருந்தாங்க ஏற்கனவே. இவங்க எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. நமக்கு எதிரி வந்து முஸ்லிம்கள் இல்ல. இதுக்கு பின்னால இருக்கிற பிரித்தானியர்கள் தான். அப்ப முஸ்லிம்கள், சிங்களவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க. சிங்களவர்கள் இயக்கங்கள்லாம் ஒன்று சேர ஆரம்பிச்சு, அவங்க இலங்கை தேசிய காங்கிரஸ்ன மாதிரி அந்த பேர்ல இவங்க உருவாகுறாங்க. இப்போ ஒரு ஃபுல் டீம் ஆயிட்டாங்க. ஒற்றுமை ஆயிட்டாங்க. அடுத்தது இந்தியாவுலயும் நிறைய சுதந்திரங்கள், போராட்டங்கள் நடக்குது. அத இவங்க மையமா வச்சு என்ன செய்றாங்கண்டா, ஒரு பெரிய ஒரு இயக்கமா மாறி சீர்திருத்தம் கேட்கிறாங்க. அந்த கேட்கிற டைம்ல என்ன நடக்குதுன்னா, ஏஐ குணசிங்கங்கிறவரு இந்த இலங்கை தேசிய காங்கிரஸ்லருந்து விலகிட்டு போறாரு. இந்த இலங்கை தேசிய சங்கம்னு ஒண்ணு இருக்கு. அதுலருந்து விலகிட்டு போறாரு. ஏன்டா, இவங்க சீர்திருத்தம் தான் கேட்கிறாங்க. புரட்சி செஞ்சு மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க இல்லன்ட்டு, அவர் ஒரு இளைஞர்கள கூட்டிட்டு பிரிஞ்சு போறாரு. ஏஐ குணசிங்க. அப்ப இவங்க என்ன செய்றாங்கன்னா, இந்த இலங்கை தேசிய காங்கிரஸ் இவங்கள்ட்ட சீர்திருத்தம் கேட்கிறாங்க. இதனால தான் இந்த மணி சீர்திருத்தம் குடுக்கப்படுது. அப்ப இது ஒரு கதை தானே! இத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப என்னென்ன குடுக்குறாங்க? சட்டசபை, சட்ட வாக்கெடுப்பு உறுப்பினர்கள், பிரதேச வாரி பிரதிநிதித்துவம், சங்கங்களுக்கு உறுப்புரிமை வழங்கப்பட்டது. இதுல பாருங்க, இப்ப நாங்க பார்க்க போறது சட்டசபை. சட்டசபை எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க? ஆ அங்க 15, அடுத்தது வந்து 15, அடுத்ததுல எத்தன? 21, அடுத்ததுல எத்தன? 37 அப்படின்னு
நீங்க ஒரு சொன்னீங்க என்ன அப்படி ஓடலாம் ஞாபகம் நிற்கும். உத்தியோகப்பட்டுள்ளவர்கள் இங்க 14 பாருங்க, இங்க 23. படிப்படியா கூடுது பாருங்க. 23 6 8ஆம் மாறி 8 10ஆம் மாறி 10 இப்ப 23ஆக மாறி இருக்குது. அந்த ஓர்டர்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இந்த உத்தியோகப்பட்டுள்ளவர்கள் 2 பேர் இருக்கும் எப்பயும் உங்களுக்கு தெரியும். நியமனம் உண்டு, வாக்குரிமை உண்டு. ஏன் வாக்குரிமையை அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. இங்க எக்ஸ்ட்ரா என்னண்டா, வாக்குரிமையில் ஏற்கனவே நாங்க பார்த்தோம். ஆஹ் வாக்குரிமையில பார்த்தோம். இங்க வாக்குரிமையில பிரதேச ரீதியாகவும் தெரிவு செய்யலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. ஏன் இந்த இவங்க கேட்டிருந்தாங்களே ஏற்கனவே, அப்ப பிரதேச ரீதியாகவும் கொண்டு வர இயலும் அப்படின்னு இவங்க கொண்டு வராங்க. ஆனா இன அடிப்படையை இல்லாமலாக்கல்ல. இது சிங்கள தலைவர்கள் என்ன கோவப்பட்டாங்க பழைய ஆப்புல, இன அடிப்படை இல்லாமலாக்கணும். ஆனா இவங்க அதையும் இல்லாமலாக்கல்ல. இன அடிப்படையை வச்சுட்டு பிரதேச அடிப்படையிலையும் புதுசா கொண்டு வந்தாங்க. அதே போல சங்கத்துல இருந்தும் தெரிவு இந்த சட்டசபைக்கு வரையில் வந்து புதுசா கொண்டு வந்தாங்க. இது ரெண்டும் தான் இங்க பெரும்பாலும் புதுசா வந்தது. அதுல பாருங்க, பிரதேச அடிப்படையில மேல் மாகாணத்துல 3 பேர், ஏனைய மாகாணத்துல 8 பேர் எடுத்தாங்க. இன அடிப்படையில் ஐரோப்பியர்ல 2, பரங்கியர்ல ஒரு ஆள் எடுத்தாங்க. சங்கங்கள்ல 2, பொருள் உற்பத்தியாளர் சங்கம் ஒன்று, இலங்கை வர்த்தக சங்கம் ஒன்று எடுத்தாங்க. நியமன கண்டிச்சங்களை 2, இந்தியர் 1, முஸ்லீம் 1, சிறப்பங்கத்தோ 3 இப்படி எடுத்தாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி பாடமாக்குவீங்க? அங்க ஒப்பிட்டு ஒப்பிட்டு தான் நீங்க இதை பாடமாக்கணும். பாருங்க, சட்டவாக்க கழக உறுப்பினர் 37 அதிகரிக்கப்பட்டாங்க. அங்க எத்தனை டிஸ்ட்ரிக்ட் 15, அங்கே 21, அங்கே அதே போல 37. இதை நீங்க அப்படியோ ஞாபகம் வச்சு கொள்ளணும். சரியா? இது அப்படியோ ஞாபகம் வச்சு கொள்ளணும். இதுல பாருங்க, புதுசா உருவாக்கின இந்த பிரதேச வாரி பிரதிநிதித்துவம். அதாவது பிரதேசங்கள்ல இலங்கையை பிரிப்பாங்க. பிரிச்சு ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்தும் ஆட்கள் எடுபட்டு போக இயலும்னு சொல்லுவாங்க. உதாரணமா நீங்க இருக்கிற ஊர் என்ன, அந்த ஊருக்கு ஒரு ஆளை தெரிவு செய்ய இயலுங்கிறது தான் பிரதேச வாரி பிரதிநிதித்துவம். நீங்க இருக்கிற பிரதேசத்துக்கு இனம் அப்படின்னா இப்ப தமிழ் மக்கள்ல இருந்து ஒரு ஆள், சிங்களவர்கள் ஒரு ஆள் இருந்து எடுத்தா இனவாரி பிரதிநிதித்துவம். பிரதேசம் மேல் மாகாணத்துல இருந்து ஒரு ஆள் எடுத்தா அது பிரதேச வாரி பிரதிநிதித்துவம். இத சிங்களவர்கள் கேட்டாங்க. ஏன்? அப்பதான் அவங்களோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூடும் சொல்லி. அதே மாதிரி அந்த முறையை ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அதே போல இன்னொன்று சிஸ்டத்தை எட் பண்ணாங்க. சங்கங்கள் இருக்குதானே, இலங்கையில பெரிய பெரிய சங்கம் இருந்துச்சு, வர்த்தக சங்கம் அப்படி. அதுல இருந்தும் ஆக்கள் எடுக்கையில் ஒரு சிஸ்டத்தை இவங்க கொண்டு வந்தாங்க. இச்சீர்திருத்தத்தின் நன்மைகள். நன்மைகள் என்ன அப்படின்னு சொன்னா, இச்சீர்திருத்தம் வந்ததால உத்தியோகப்பட்ட எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. இது வந்து எல்லாத்துக்கும் நன்மைக்கு வரும். ஏன்? கோல்ஃபு கவர்னு பொறுவார எல்லா சீர்திருத்தத்திலும் இது அதிகரிக்கப்பட்டு வரும். அப்ப இது முதலாவது, ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது என்ன? பிரதேச வாரி விருது அதிகரிக்கப்பட்டதால பிற்காலத்துல இந்த பிரதேசத்தை மையமாக கொண்டு தேர்தல்கள் நடக்கிறதுக்கும் அந்த பிரதேசங்கள் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கும் நன்மை அமைஞ்சிச்சு. அப்ப இதுல நாங்க பாருங்க பிள்ளைகள் எப்படி பாடமாக்குறோம்டா, எல்லாம் கோல்ஃப்ரூக்கோட தொடர்பட்ட அப்படியே வரும். கோல்ஃப்ரூக்ல வந்து ஆஹ் இனவாரி பெருந்தது இருந்துச்சு. அங்கால குரு மக்களத்திலையும் இனவாரி பெருந்தது இருந்துச்சு. அதே போல இந்த தற்கால மணிங்களையும் இனவாரி பிரதிநிதித்துவத்தோட சேர்த்து பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வராங்க. இதை நீங்க லிங்க் பண்ண தெரிஞ்சிருக்கீங்க. எப்படி அங்க தலைவர்கள் கோவப்பட்டாங்க, அவங்க பிரதேச வாரி கேட்டாங்க, எனவே இவங்க பிரதேச வாரி கொண்டு வராங்க. இப்ப நீங்க அந்த லிங்க்ல வச்சே ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். பிரதேச வாரி பிரதிநிதித்துவம் வந்ததால என்ன நடக்கும்? பிரதேசத்துல இருந்த அரசியல்வாதிகள் சட்டசபைக்கு போவாங்க, அங்க அவங்க எலெக்ஷன் கேட்பாங்க, அங்க வந்து அவங்க அவங்களோட உரிமைகளை பேசுவாங்க. எனவே பிரதேசங்கள் அபிவிருத்தி அடைய ஆரம்பிக்கும். இந்த நன்மையை நீ லிங்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரியா? அடுத்து நாங்க வந்து ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க்ல படிக்கணும். நான் அடிக்கடி சொல்றது இதுக்கு தான். அடுத்தது, சங்கங்களுக்கு உறுப்புரிமை வழங்கியதால் பாருங்க, சங்கங்களுக்கு உறுப்புரிமை வழங்கினாங்க. அதை வச்சு என்ன நன்மையை நாங்க எடுப்போம்? சங்கங்களுக்கு உறுப்பினர் வழங்கினது தான் இந்த யாப்பிளைகள் ஒரு எக்ஸ்ட்ராவான விஷயம். அதை நீங்க எப்படி லிங்க் பண்ணுவீங்க? அதுல இல்லை, இதுல இல்லை, இதுல இருக்குது, இப்படி லிங்க் பண்ணுவீங்க. இப்படி வழங்கி என்ன நடக்கும்? சங்கங்கள் சார்ந்த துறைகள் அபிவிருத்தி அடையும். அவ்வளவுதான். இப்ப நான் வந்து ஒரு ஊர்ல ஒரு குடும்பத்துல ஒருத்தன் படிச்சு நல்ல என்ன சம்பளம் எடுக்கிற ஒரு வேலை செஞ்சு என்ன நடக்கும்? அவன் குடும்பம் டெவலப் ஆகும். இது வந்து இப்ப பிரதேச வாரி பிரதிநிதித்துவத்தை கொடுத்தா நன்மைகளுக்கு விளங்கணும், அந்த பிரதேசம் டெவலப் ஆகும். சங்கத்துக்கு ஒரு இதை கொடுத்தா சங்கம் டெவலப் ஆகும். இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போலதான் சட்ட நிர்வாக சபை உத்தியோகப்பட்ட எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டமையால் பிற்காலத்து மந்திரி சபை அரசாங்க முறை. உங்களுக்கு தெரியும் தானே, சட்ட நிர்வாக சபைன்னு ஒன்று இதுல வந்துச்சு, சட்ட நிர்வாக சபை. இதுல வந்து சட்ட நிர்வாக சபையில கொஞ்சம் உத்தியோகப்பற்றவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சதால பிற்காலத்துல மந்திரி சபை உருவாக்குறதுக்கு இது காரணமா இருந்துச்சு. இப்படியான விஷயங்கள் பாருங்க. அது சபை உறுப்பினர்களால் தெரிவு செய்யப்பட்ட உபதலைவர் பதவி இங்க கொடுத்தாங்க. அதனால பிற்கால சபாநாயகர் வந்துச்சு. இச்சிறுத்தத்தின் குறைபாடு என்னன்னு சொன்னா, என்னதான் உத்தியோகப்பற்றவர்களை கூட்டினாலும் தேசாதிபதிட்ட தான் தொடர்ந்தும் அதிகாரம் இருந்துச்சு. அவர்கிட்ட தான் ஃபுல் கண்ட்ரோலும் இருந்துச்சு. அவரு தலையா செஞ்சாதான் சட்டமே அமுலாகும். இது ஒரு குறைபாடு. இரண்டாவது, இதுல பிற்காலத்து இனப்பிரச்சனை வந்துச்சு. வருமா இல்லையா? இவனுன்ற ஒரு டிவைடிங்
ரூல் ஒன்று இருக்குது. அதாவது பிரித்தானியர்களை பிரித்தாளும் கொள்கை. இதை வச்சு இலங்கையை பிரிச்சு 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 வைப்பான். இன ரீதியா சங்க ரீதியா அப்படி பிரிச்சு பிரிச்சு வச்சா தான் அவங்களுக்குள்ளேயே சண்டை வரும். நம்மளை எதிர்க்க மாட்டாங்க ஒரு எண்ணம் அவங்களோட. இது கடும் ஒரு இவங்களோட தந்திரம் உலகம் ஃபுல்லா பயன்படுத்திக்கிறாங்க எல்லா இடத்துலயும். இப்ப இப்படி பிரிச்சதால இனப்பிரச்சனைகள் உருவாகியது. அதே போல எல்லாருக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படவில்லை. இது போன யாப்பிலையும் இருக்கின்ற குறைபாடு. அதே போல இலங்கை தேசிய காங்கிரசின் அபிலாஷை நிறைவேற்றப்படவில்லை. என்ன செஞ்சாங்க? இன வாய்ப்பினது இல்லாம செய்ய சொன்னாங்க. ஆனா அந்த ஆசை நிறைவேறல. பாருங்க, நாங்க அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். அடுத்த யாப்புக்கு போகிறோம். மணிங் டெவன்சியர். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க கோல்ஃப்ரூக் கமரம் தான் உங்களுக்கு முக்கியம். இதுல என்ன அவ்வளவு பேச தேவையில்ல மூணும். ஆனா கோல்ஃப்ரூக் கமரம் மட்டும் பேஸ் உங்களுக்கு அடிப்படையா தெரிஞ்சிருந்தா லிங்க் பண்ணி மத்த மூணு யாப்பையும் உங்க மனசுல நிப்பாட்டேலும். அதைத்தான் நான் சொல்லி தந்தேன் டீச்சர். அடுத்தது மணிங் டெவன்சியர் அரசியல் சீர்திருத்தம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த சீர்திருத்தம் என்னன்னா, ஏற்கனவே கொடுத்த மணிங் யாரையும் திருப்திப்படுத்தல. சிறுபான்மையினையும் திருப்திப்படுத்தல, பெரும்பான்மையினரையும் திருப்திப்படுத்தல, யாரையும் திருப்திப்படுத்தல. எனவே இதெல்லாம் எங்களுக்கு வேணான்னு சொன்னாங்க. சொல்லியும் அதுல இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் அடுத்த ஒரு மணிங் டெவன்சியர் சீர்திருத்தம் வரது காரணமா இருந்துச்சு. அதனாலதான் பாருங்க, அது கொடுக்கப்பட்ட எப்ப 1921. 3 வருஷத்தாலேயே டக்குன்னு மத்ததை மாத்த வேண்டிய நிலைமை ஏற்படுது. ஏன்னா யாரையும் அது திருப்திப்படுத்தல. அந்த வகையில தான் இவங்க சில சீர்திருத்தங்களை செய்யறாங்க. என்ன சீர்திருத்தம்? முதலாவது சட்டசபையில எண்ணிக்கை அதிகமாகுது. இப்போ 49 பேர். அப்ப 15, 21, அங்கால 37, அங்கால 49. பாருங்க, நானே பாடமாக்கிட்டேன். இப்படித்தான் நீங்க ஒவ்வொரு லிங்க் பண்ணி பாடமாக்கணும். உத்தியோகப்பட்டுள்ளவர்கள் 12, இங்க உத்தியோகப்பட்டவர்கள் 37 மாறுது. இங்க எத்தனை பேர் இருந்தாங்க? 23, இங்க 37 மாறுது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு தெரியும் நியமனம் 8, அது வளமையா வாரதுதான். இனவாரி 6. அப்ப இங்கேயும் இனவாரி வச்சிருக்கிறாங்க. இங்கேயும் இனவாரியை வச்சிருக்கிறாங்க. இனவாரி இல்லாம போனது எங்கன்னா டொனமூர்ல தான். அடுத்தது பிரதேசவாரி தேர்தல் முறை மூலமா கொஞ்சம் அதிகமான ஆட்களை இவங்க எடுத்திருக்கிறாங்க. ஆஹ் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இச்சீர்திருத்தத்துல இச்சீர்திருத்தத்துல சட்டசபை சீர்திருத்தத்துல 49ஆக அதிகரிக்கப்படுதுங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது 23 பேர் பிரதேச வாரியா வந்தாங்கங்கிறது கொஞ்சம் போன ஆப்ல இருந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்திருக்குது. இது லிங்க் பண்ணி நீங்க பாடமாகுங்க. போன ஆப்ல எத்தனை பேர் இருந்தாங்க பிரதேச வாரியாக? போன இது இருந்தாங்க பிரதேச வாரியாக. பாருங்க, 11 பேர் இருந்தாங்க. இப்ப என்ன நடக்குது? அது 23 பேராக அது அதிகரிக்கப்படுறாங்க. இதை நீங்க ஒரு சார்ட் போடுங்க. ஒரு சார்ட்ல இது ஒரு அழகான ஒரு சார்ட்டை நீங்க போடணும். கோல்ஃப்ரூக்கை வச்சு அதுக்கு பிறகு சார்ட் கோல்ஃப்ரூக்கை நீங்க எழுதிட்டு நீங்க அந்த இப்ப எப்படி செய்யலும் இதை நாங்க அரபுல சில புத்தகங்கள் நாங்க அப்படிதான் செஞ்சு செஞ்சு எடுப்போம். நீங்க செய்யலும் எப்படின்னா, கோல்ஃபூர் கமர்னு எழுதுங்க. எழுதிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வரும்போது இப்ப முதலாவது பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன். ராஜா காரியம் ஒழிக்கப்பட்டது. இந்த பாயிண்ட்ஸ் இந்த விஷயம் வந்து அடுத்த ஆப்ல இருக்குது, அடுத்த ஆப்லயும் இருக்குது. எக்ஸ்ட்ரா இதை பத்தி ஒன்றும் வரல. அப்ப அந்த பாயிண்ட்ஸ் விடுங்க. அதுக்கடுத்த பாயிண்ட்ஸ் இனவாரி பேரணித்துவம் இருக்குது. அப்ப இனவாரி பிரதிநிதித்துவத்துல என்ன எழுதுவீங்க? இனவாரி பிரதிநிதித்துவம் கோல்ஃப்ரூக்ல இப்படி, ஆனா குருமக்களத்துல இப்படி இருந்துச்சு, மணிங்டவன்சியர்ல இப்படி இருந்துச்சு அப்படின்னு எழுதுவீங்க. அடுத்த தலைப்பு எழுதுவீங்க என்ன? ஆஹ் அது கீழே இன்னொன்று எழுதுவீங்க. பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் இந்த ஆப்ல வந்துச்சு, இந்த ஆப்ல வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நீங்க எழுதுவீங்க. இப்படி எழுதினீங்கன்னா கோல்ஃப்ரூக் கமரா ஆப் ஃபுல்லா எழுதி முடிக்கும் போது மத்த 3 ஆப்பும் இதுக்குள்ள வந்துடும். நான் அப்படி ஒரு நோட்ஸ் உங்களுக்கு தயாரிச்சிருக்கிறேன். அதை நான் ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணவா? ஓகே, நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு இதை தனிப்பட்ட ரீதியில கேளுங்க. கேட்டீங்கன்னா நான் அந்த நோட்ஸ் ஷேர் பண்றேன். நான் அப்படி நோட்ஸ் வந்து தயார் பண்ணிக்கிறேன். சரியா? அடுத்ததாக வார விஷயம்தான். அடுத்த விஷயம் இவங்க சொல்றாங்க என்னண்டா, இந்த சபைக்கு தெரிவு செய்யப்பட்டவங்க 25 ஆண்டுகளுக்கு மேல இந்த நாட்டுல வசிக்கணும், பிரித்தானிய ஏகபத்தியத்துல பிரஜையாகவும் இருக்கணும், ஆங்கில மொழியில் எழுத வாசிக்க தெரியணும் ஒரு நிபந்தனைகளை இவங்க போடுறாங்க. சரியா? அடுத்தது இங்க முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, இச்சட்ட சபையில் சட்டங்களை இயற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்குறாங்க. அதே போல இந்த சட்டங்கள் எல்லாம் தேசாதிபதி சம்மதத்தை பெற்றுதான் நடைபெற்றுச்சு. இன்னும் வந்து சில விஷயங்களை அங்க பிரித்தானிய மன்னன் அவரு சொல்லும் வரைக்கும் ஒத்தி வச்சாங்க. அதே போல ஆஹ் சரியா, பொது நிதியிலிருந்து ஏதாவது எடுத்து செலவு செய்யறேன்னு சொன்னா அங்க முடிட்ட கேட்கணும். சரியா? அதாவது தேசாதிபதியின் முன்னறிவித்திலிருந்து ஒன்றும் செய்யக்கூடாது. பொது நிதியிலிருந்து இவங்க சட்டசபை ஏதாவது செய்யறேன்னா தேசாதிபதி கேட்கணும். அதே போல சட்டசபை தலைவராக தேசாதிபதி இருந்தாரு, அது எல்லாத்துலயும் அப்படித்தான். இன்னும் தேசாதிபதி இல்லாத சந்தர்ப்பத்தில் சட்டசபை தேர்ந்தெடுக்கும் உரிமை
ஒரு உபத்தலைவர் மூலமா செயற்படும். தேசசபை இல்லைண்டா அந்த சட்டசபை சேர்ந்த ஒரு உபத்தலைவர் தெரிவு செஞ்சு அவர் மூலமாக அந்த சட்டசபை கொண்டு நடாத்தப்படும். அதே போல காலப்போக்குல இந்த தேசாதிபதி சட்டத்துறைக்கு தலைமை தாங்கதை விட்டுட்டாரு. அடுத்தது உத்தியோகப்பட்டவர் எண்ணிக்கை என்ன செஞ்சுச்சு, பெரும்பான்மையா இருந்தாலும் பெரும்பான்மையோரை உள்ள சபையில் அவர்களால் தெரிவு செய்யப்படும் ஒரு தலைவராக கடமையாற்றினார். சரி, இப்ப கடைசியாக வாக்குரிமை. வாக்குரிமை 21 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கெல்லாம் இவங்க வாக்குரிமை கொடுத்தாங்க. அந்த வாக்கு போடுறவங்க எப்படி இருக்கணும்டா, பிரித்தானியரா இருக்கணும், பிரித்தானிய பிரஜையா இருக்கணும். பிரித்தானியாவுக்குள்ளேயே அவங்க பிரஜையா இருக்கணும், ஆண்களா இருக்கணும், ஆங்கிலம் அல்ல சிங்களம் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் எழுத வாசிக்க தெரிஞ்சிருக்கணும், 6,000 ரூபாய்க்கு குறையாத வருட வருமானம் இருக்கணும், 1,500க்கு குறையாத சொத்துள்ளவராக அவர் இருக்கணும். இதுல நன்மைகள் என்ன, வளமையானதுதான். உத்தியோகப்பற்றவர்கள் எண்ணிக்கை அதிகமானது. பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்தால அந்த பிரதேசங்கள் என்ன செஞ்சுச்சு, அதுல இருக்கிற பிரச்சனைகள் அரசியல் அதை கொண்டு வரப்பட்டது, அது டெவலப் ஆனிச்சு. இந்திய வம்சாவளி முஸ்லிம்களுக்கும் பிரதிநிதித்துவ எண்ணிக்கை கொஞ்சம் கூட்டப்பட்டுச்சு. அதே போல இலங்கை தமிழர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க மேல் மாகாண தமிழர்களுக்காக ஒரு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுச்சு. அதே போல தேசாதிபதி சட்டசபைக்கு தலைமை தாங்க விட்டாரு, இதனால பிற்காலத்துல சபாநாயகர் உருவா காரணமா இருந்துச்சு. இப்படியான விஷயங்களை நீங்க எழுதுவீங்க. சரியா? அப்ப இதுல முக்கியமானது பிள்ளைகள் என்னண்டா, கோல்ஃபுருக்கமன் அரசியல் யாப்புத்தான். அதில் பேஸ் உங்களுக்கு மனசுல ஆழமா பதியணும். அது உங்களுக்கு நான் சொல்லி தந்த விஷயம், நான் நம்பரிக் ஷேப் சிஸ்டம் மூலமா சொல்லி தந்திக்கிறேன். அது உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிட்டு அப்படின்டா அதை வச்சு நீங்க கோல்ஃபுருக்கமன நன்மை தீமையை உருவாக்கியலும். அதே போல இந்த குருமக்களம், தற்காலிக மணி, மணிங் டெவன்சியர், இது மூணையும் நீங்க அழகா படிச்சுட்டு கோல்ஃபுக்கோட தொடர்படுத்தி நீங்க படிச்சீங்கடா, ஒவ்வொரு யாப்பு முடிஞ்சு அடுத்த யாப்புக்கும் போது இதுல அப்படி தொடர்படுத்தி படிச்சீங்கடா, எல்லாமே உங்க மனசுல கிளியரா நிற்கும். அது மட்டும் இல்ல, இது எல்லா யாப்பையும் வச்சு நீங்களா சிந்திச்சு ஒரு சார்ட் ஒன்று உருவாக்கினீங்கடா, அது உங்களோட மனசுல ஆழமாக பதிஞ்சிடும். சரியா? இப்படித்தான் யாப்புகள் படிக்கிற. அடுத்து நாங்க டொனமூர் பார்ப்போம். எனவே நாங்க இப்ப கிளாஸை முடிச்சுக்கொள்வோம்.